சற்று முன் கிடைத்த செய்தி. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே ஆயுதங்களால் தாக்கியதில் படுகாயம் அடைந்த 12ஆம் வகுப்பு மாணவன் மூளைச்சாவு. பட்டீஸ்வரம் அரசு அறிஞர் அண்ணா மாதிரி மேல்நிலை பள்ளியில் +1 மாணவர்கள் தாக்கியதில் +2 மாணவன் படுகாயம். இரு வகுப்பு மாணவர்களும் யார் கெத்து என அடிக்கடி சண்டையிட்டு வந்ததாக கூறப்படுகிறது. நேற்று பள்ளி முடிந்து வீட்டிற்கு புறப்படும் போது மாணவர்களிடையே மீண்டும் தகராறு நடந்திருக்கிறது. 12ஆம் வகுப்பு மாணவர்கள் சேர்ந்து கட்டை, கல் உள்ளிட்டவைகளால் கடுமையாக தாக்கியதில் 12ஆம் வகுப்பு மாணவன் படுகாயம். தாக்குதலில் ஈடுபட்ட 15 மாணவர்கள் கைது செய்யப்பட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே ஆயுதங்களால் தாக்குதலில் படுகாயம் அடைந்த +2 மாணவன் மூளைச்சாவு. இரு வகுப்பு மாணவர்களும் யார் கெத்து என அடிக்கடி சண்டையிட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களுக்காக நம்முடன் செய்தியாளர் சரவணன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சரவணன், கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம் அபிஷேக். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரம் பகுதியில் அறிஞர் அண்ணா மாதிரி மேல்நிலை பள்ளி உள்ளது. இந்த பள்ளியில் கும்பகோணம், பட்டீஸ்வரம், உடையாளூர், பம்பப்படையூர், ஆவூர், கோவிந்தகுடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்த பள்ளியில் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் இனாம்கிளியூர் பகுதியைச் சேர்ந்தவர் 17 வயது மாணவன் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவருக்கு அதே பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவருக்கும் கடந்த செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி அன்று திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது என கூறப்படுகிறது. இந்த வாக்குவாதம் கை கலப்பாக மாறி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதில் 11ஆம் வகுப்பு மாணவனின் முக்கிய காயம் இருந்ததனால் கும்பகோணம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். மேலும் இது தொடர்பாக 11ஆம் வகுப்பு மாணவனின் பெற்றோர் பட்டீஸ்வரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்த புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர்கள் மாணவர்களும் எதிர்கால நலன் கருதி இருதரப்பினரும் பெற்றோரை வரவழைத்து பேச்சுவார்த்தையும் செய்து எச்சரிக்கை செய்ததாக அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று 12ஆம் வகுப்பு மாணவன் தனது நண்பர்களுடன் மதிய உணவு இடைவேளைக்கு கழுவறை சென்றுள்ளார். அப்பொழுது 11ஆம் வகுப்பு மாணவர் தரப்பினர் ஒருவர் மீது ஒருவரை இடித்துக் கொண்டதால் தகராறு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று மாலை சிறப்பு வகுப்பை முடித்துவிட்டு பள்ளியிலிருந்து வீட்டிற்கு 12ஆம் வகுப்பு மாணவன் சென்றுள்ளார். அப்போது பட்டீஸ்வரம் கோவில் அருகே 12ஆம் வகுப்பு மாணவர் சென்றபோது 11ஆம் வகுப்பு மாணவர்கள் 12ஆம் வகுப்பு மாணவனை கட்டையால் தாக்கியுள்ளார்கள் என சொல்லப்படுகிறது. இதில் 12ஆம் வகுப்பு மாணவன் ரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்ததாகவும் படுகாயம் அடைந்துள்ளார். உடனடியாக அருகில் இருந்தவர்கள் மாணவனை மீட்டு அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டது. அப்போது மருத்துவர்கள் தலையில் இரத்த கசிவு அதிகமாக இருப்பதாகவும் கூறியுள்ளதாக சொல்லப்படுகிறது. இதனை மேல் சிகிச்சைக்கு தஞ்சை தனியார் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது என கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக பட்டீஸ்வரம் காவல்துறையினர்கள் வழக்கு பதிவு செய்து 11ஆம் வகுப்பு மாணவர்கள் 15 பேரையும் கைது செய்தனர். அவர்களை இளம் சீர்திருத்த பள்ளியில் ஆஜர்படுத்தி பள்ளிக்கு அனுப்பி வைத்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பட்டீஸ்வரம் அருகே அண்ணா மாதிரி மேல்நிலை பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களால் தாக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த 12ஆம் வகுப்பு மாணவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தற்போது அந்த மாணவன் மூளை சாவு அடைந்துள்ளதாக போலீசாரிடம் கூறப்படுகிறது, மருத்துவ தரப்பிலும் கூறப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி சரவணன்.